பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2026 ஆண்டின் வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 14 அதிகாரம் 13 வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு இந்த ஆண்டில் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் முதலாவது நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் முதலாவது பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தை வருகிறது என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்பதை பார்க்க வேண்டும். ஒருபுறம் அவர்களுக்கு எதிராக செங்கடல் நிற்கிறது, இன்னொரு புறம் அவர்களுக்கு பின்பாக பார்வோனின் சேனை அவர்களை கொன்று குவிக்க தொடர்ந்து வருகிறது. இப்பொழுது அவர்களுக்கு போவதற்கு வழி இல்லாத சூழ்நிலை. எந்த வழியிலும் இப்போ அவங்களால தப்பிச்சு போகவே முடியாது. அப்படிப்பட்ட தப்பித்து போக முடியாத அல்லது உயிர் பிழைக்க வழி இல்லாத ஒரு நெருக்கமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவர்கள் திகைத்து போய் பயந்து நடுங்கி நிற்கிறார்கள். அப்பொழுது மோசே அவர்களை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பலப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் முதலாவது பயப்படாதிருங்கள். பயப்படக்கூடிய சூழ்நிலை வருகிறது, வழி இல்லாத சூழ்நிலை வருகிறது. ஆனாலும் மோசே சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். ஏன் மோசே அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் கர்த்தரின் மீது நம்பிக்கை உள்ளவராய் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். எப்படி பார்ப்பீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் நின்று கொண்டு, அதாவது நீங்கள் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பார்வோனுடைய சேனை வருகிறது, உங்களுக்கு எதிராய் செங்கடல் இருக்கிறது, ஆகிலும் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். நீங்கள் பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது நீங்கள் ஒருவேளை நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்லுகிறார் ஒரு காரியத்தை, இன்னொரு நம்ம இங்கிலீஷில் 3-4 டிரான்ஸ்லேஷனில் வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுதுன்னா, ஒரு இடத்துல டெலிவரன்ஸ், அதாவது கர்த்தர் உங்களை விடுவிப்பார்னு சொல்லுது. இன்னொரு இடத்துல ரெஸ்கியூன்னு சொல்லுது. இன்னொரு இடத்துல சால்வேஷன், கர்த்தர் உங்களை ரட்சிப்பார்னு சொல்லுது. அப்போ பல வார்த்தைகளில் நாம் இதை விளக்கலாம். ஒரு காரியத்தை இதில் நாம் புரிந்து கொள்ளணும். அது என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய சமாதானத்தை விட்டு கொடுக்காதீங்க. எப்போ நமக்கு சமாதானம் இழந்து போகும் அப்படின்னு சொன்னால், எப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயப்படுகிறோமோ, எப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடுங்குகிறோமோ, எப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் கவலை கொள்ளுகிறோமோ, அப்பொழுது நாம் சமாதானத்தை இழந்து போவோம். கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உங்களுடைய சமாதானத்தை நீங்க காத்து கொள்ளுங்க. உங்க சமாதானத்தை விட்டு நீங்க விலக தேவையில்லை, நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க கவலை கொள்ள தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதுவும் நீங்க சும்மா நின்னா போதும், நீங்க போராட தேவையில்லை. நீங்க போய் உங்களுடைய சுய பலத்தை, உங்களுடைய ஞானத்தை, உங்களுடைய வலிமையை காண்பித்து உங்களுடைய சத்துருக்களோடு நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நீங்கள் சும்மா இருந்தா போதும். நீங்க கர்த்தரின் மீது நம்பிக்கை வைத்து, கர்த்தரின் மீது விசுவாசம் வைத்து நீங்கள் அமைதி காத்தால் மாத்திரம் போதும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒருவேளை நீங்க அமைதி காக்காம, நீங்க உங்க சமாதானத்தை இழந்து, உங்களுடைய பொறுமையை இழந்து நீங்க சண்டை போட முயற்சித்தா, அல்லது நீங்க உங்களுடைய பொறுமையை இழந்து பயந்து உங்களுடைய எதிரிகளிடத்துல போய் நீங்க சரண்டர் ஆனா, கர்த்தர் யுத்தம் பண்ண மாட்டார். மாறாக நீங்கள் கர்த்தருக்குள்ள நம்பிக்கை வைத்தவர்களாய், கர்த்தருக்குள்ள விசுவாசம் வைத்தவர்களாய், அந்த நம்பிக்கையில நிலை நின்றவர்களாய் நீங்க நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்போ என்ன வார்த்தை, என்ன வெளிப்படுது, என்ன நமக்கு இந்த ஆண்டு கர்த்தர் சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீங்க தேவையில்லாத பதட்டங்களை களைந்து போடுங்க. எடுத்து நான் என்ன பண்ணுவேன், அடுத்த சூழ்நிலை எப்படி இருக்கும், எதிர்காலத்தை குறித்தோ அல்லது எந்த காரியத்தை குறித்தோ நீங்க பதட்டப்பட தேவையில்லை. பதட்டம் அவசியம் இல்லாத ஒரு காரியம், பயம் தேவையில்லாத ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்கன்றார். அவ்வளவுதான், நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய பயத்தை நீக்கி
உங்களுக்கு வழி இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்தி உங்களை நடத்துவார். மாறாக நம்ம இன்னொரு வசனத்தை, இன்னொரு வாக்கியத்தை நம்ம வாசிக்கும் பொழுதும் நமக்கு மிகவும் தெளிவாய் ஒரு காரியம் புரியும். என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய வாக்குத்தத்தங்களை நம்ம வாசிக்கிறோம். அதில் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்கிறேன். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களில் வைக்கிறார். அதில் ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன். அப்போது நம்ம என்ன எதிர்பார்க்கிறோன்னா, ஒரு திறந்த வாசல். நம்ம கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறது தவறு கிடையாது. பட் ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் பொழுது நீங்கள் பயப்பட மாட்டீங்க. இந்த மாதிரி வாக்குத்தத்தங்களை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு மன தைரியம் கிடைக்கும். பட் இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், வழி இல்லை, வாசல் இல்லை. ஒரு புறம் எகிப்தியர் தன்னுடைய படையோட வந்து நிற்கிறாங்க, இன்னொரு புறம் செங்கடல் குறுக்க நிற்கிறது. அப்போ வழி இல்லாத ஒரு சூழ்நிலை, வாசல் இல்லாத ஒரு சூழ்நிலை, தப்பிக்க இயலாத ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் வழியை ஆயத்தப்படுத்துவேன். என்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகிறதுக்கு வழி உங்களுக்கு தெரியலையோ, நீங்க தப்பிக்கிறதுக்கு பாதை உங்களுக்கு இல்லையோ, அந்த சூழ்நிலையில கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொன்னாலே கர்த்தர் முதலாவது உங்களை ஒரு நெருக்கமான சூழ்நிலையில, ஒரு பாதை இல்லாத ஒரு சூழ்நிலையில, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு வந்து விடுகிறார். பிற்பாடு அவர் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அதன் பின் கர்த்தர் அவருடைய கரத்தை நீட்டி அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டு கர்த்தர் நீங்கள் பயப்படுகிற சூழ்நிலையிலிருந்து, நீங்கள் பதட்டப்படுகிற சூழ்நிலையிலிருந்து உங்களை மாற்றி உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நம் கண்களை மூடி செபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய வல்ல கரத்திற்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அப்பா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் மனமிறங்கி ஆண்டவரே இவருடைய பயங்களை நீக்கி போட்டு, இவருடைய பதட்டங்களை நீக்கி போட்டு, ஆண்டவரே இவர்களுக்கு கர்த்தர் நீர் வழி வாசல்களை திறந்து கொடுங்க தகப்பனே. இந்த 2026 ஆண்டு ஆண்டவரே இவர்களுக்கு வழி வாசல்கள் திறக்கப்படட்டும். இவங்களுடைய வாழ்க்கையில, இவங்களுடைய குடும்பத்தில், இவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில், இவங்களுடைய பிஸ்னஸ்ல ஆண்டவரே, இவங்களுடைய ஆண்டவரே அப்பா ஊழியத்தில், எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இருக்கிற தடைகள் நிர்மூலமாகட்டும். பயங்களை கொண்டு வருகிற வல்லமைகள் நிர்மூலமாகட்டும். இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பதில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. இவர்கள் இப்பொழுது பார்க்கிற ஆண்டவரே இந்த நெருக்கமான சூழ்நிலை, இவர்கள் வாழ்க்கையில் இப்பொழுது காணப்படுகிற இந்த ஆண்டவரே அப்பா பொல்லாத பயத்தின் வல்லமைகள் இனி இராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீ தம் கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. இந்த 2026 ஆண்டு இவர்களுக்கு பெருத்த ஆசீர்வாதத்தின் ஆண்டா இருக்கட்டும். பயம் நீங்கி விடுதலை, ரட்சிப்பு பிறக்கட்டும். பயம் நீங்கி பாதை பிறக்கட்டும். பயம் நீங்கி சத்துருக்கள் நிர்மூலமாகிறதை இவர்கள் கண்கள் காணட்டும். உங்க கிருபை மாத்திரம் ஆண்டவரே இந்த 2026 ஆண்டு முழுவதும் இவர்களை வழி நடத்தட்டும். கர்த்தர் நீர் தம் சத்துவத்தினால நீர் இவர்களை நிலைபட காத்து கொள்ளுங்க. குறைவுகளை மாற்றுங்க, சமாதானத்தோடு வழி நடத்துங்க. துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.